இந்த குர்ஆனுடைய அந்த அழகு பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்துடைய அழகு. அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே அவர்களிடம் நீர் கூறும், என் அதிபதி நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளை. இப்போ ட்ரெஸ்ஸில் எங்க நீதி வந்துச்சு? இது எந்த நீதி? அல்லாஹ் சொல்றான் நீதியை கடைபிடிக்குமாறு. என்ன சொல்றான் இவன்? என்ன சொல்றான்? ரூல் என்ன வச்சிருக்கான்? குறைஷி வந்து ட்ரெஸ்ஸோட வருவான். ட்ரெஸ் போடுறது குறைஷிக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்கு. நான் குறைஷிக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. நீ வந்தீங்கன்னா நிர்வாணம் தரணும் அல்லது நான் ட்ரெஸ் கொடுக்கணும். அப்போ குறைஷி வந்து விரும்புனா கொடுப்பான், விரும்புனா கொடுக்கவும் மாட்டான். நீ காபத்துல்லா சவா பண்ணு போ, அவன் அதிகாரம் பண்ணுவான். குர்ஆன் வந்து குர்ஆனுடைய குற்ற சட்டங்களோ குற்றவியல் சட்டங்களோ குர்ஆன் சொல்லக்கூடிய தண்டனைகளை வந்து அப்ளை பண்ணா உடனே உலகம் வந்து சொர்க்க இதா மாறிடுது. குர்ஆன் சொல்லக்கூடிய வேல்யூஸை முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். குர்ஆன் சொல்லக்கூடிய வேல்யூஸ் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வேல்யூஸ் உடைஞ்சதுன்னா அப்பதான் சட்டம் வந்து உள்ள நுழையும். குற்றவியல் சட்டங்கள் தண்டனை சட்டங்கள் அதுக்கப்புறம் தான் வரும். நம்ம ஆளுக புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன? இஸ்லாமு குர்ஆனுடைய சட்டம் அப்படின்னா என்ன? குர்ஆனுடைய தண்டனை சட்டம் தான் குர்ஆன் சட்டம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதியை கடைபிடிங்க. இது என்ன? சமூக நீதி. ஏன்னா குறைஷியுடைய பெண்களுடைய மானம் மட்டும் மானம், மற்றவங்களுடைய மானம் கிடையாதா? இப்படி நான் சொல்லி இருப்பேனா? அல்லாஹ் அதான் சொல்றான். இப்ப பாருங்க, ட்ரெஸ் பிரச்சனை, இதுல சமூக நீதி வந்துருச்சா? இப்போ இது தீனா இல்லையா? தீனு. புரியுதா? இப்ப இதுக்கு சொர்க்க நரகம் இருக்கா இல்லையா? இருக்கு. நீ தொழுதான் நோன்பு வச்சா இது பண்ண சமூக நீதியில் நீ வந்து கோட்டை விட்டு, அதான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா மறுமையில சொர்க்கம் நரகம் டிசைட் ஆகிறதுக்கு மெயின் ஃபேக்டரே நீதி தான். நபிமார்களுடைய பர்பஸ் அல்லாஹ் சொல்லும் போது நீதியை கொண்டு வந்த, நீதியை கொண்டு தான் நாம் அனுப்பினோம். நபிமார்கள் வந்ததே நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான். அல்லாஹ்வும் நீதியைத்தான் ஏவுகிறான். கல்வியாளர்களும் நீதியில் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறான். அப்போ இப்ப பாருங்க, ட்ரெஸ்ல வந்து அல்லாஹ் நீதியை பத்தி பேச. இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ் விஷயங்கள் உலகம் பூரா இருக்குங்க. இந்த பேட்டர்ன் போன நூற்றாண்டுல இந்த உலகத்தில் இருந்த சட்டங்கள் என்ன தெரியுமா? சில குறிப்பிட்ட பெண்கள் ட்ரெஸ் போட கூடாது, மேலாடை மறைக்க கூடாது. எங்க பெண்கள் ட்ரெஸ் போடுவாங்க. இதுதான் ரத்தாறு ஓட வச்சது. புரியுங்களா? மனுஷனுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்டே இதுதான். ஏண்டா மற்ற பெண்கள் போடக்கூடாதுன்னு சொன்னா அது ஆன்மீகத்தின் பேரால அவன் ஆர்டர் பண்ணான். என் மதம் சொல்லுது நீ வந்து ட்ரெஸ் போடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு நாத்தியர்கள் வந்து மதங்கள் மேல அதிருப்தியில் இருக்காங்கன்னா காரணம் இருக்குங்க. சும்மா கிடையாது. எந்த ஒரு கொள்கையும் வந்து உலகத்துல பரவுது அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட சரக்கு இல்லாம இருக்காது. நாத்தியர்கள் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்ல ஏராளமான ஆர்குமெண்ட்ஸ் வேலிட் ஆர்குமெண்ட். அவன் ஏன் வந்து மதங்களை வெறுத்தான், மதங்களை பார்த்து அவன் ஏன் காண்டாவறான் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமா அவன் வந்து குருட்டுத்தனமா எல்லாம் பண்ணல. ஏன்னா அவன் வரலாறு படிச்சிருக்கான். நமக்கு தான் எந்த கர்மமும் படிக்கிறது இல்லை. இந்தியாவுடைய வரலாறு தெரியாது, தமிழ்நாடு வரலாறு தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, குர்ஆனும் படிக்கிறது இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுது? எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இந்த வந்து நாத்தியர்கள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இஸ்லாத்தை நேசிப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ட்ரெஸ் விஷயத்துல யாருக்கும் சுப்பீரியாரிட்டி கிடையாது. குறைஷிகள்கிட்ட இருந்துச்சு, 4000 வருஷமா இருந்து அதை வந்து ரசூலுல்லாஹ் போக்கணும் கிடையாது. ட்ரெஸ் வந்து போடணும். குறைஷி யாரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இந்த ஆடை கட்டுப்பாடு கண்டிப்பா நீதியை கடைபிடிக்கணும்.